வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாத பலன்கள். அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது சில உடல்நல குறைவுனால மே மாதம், ஜூன் மாதம் இந்த 2 மாதம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு இருந்தது. இதனால் நிறைய பேர் பாவம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு நான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அது என்னுடைய உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால அப்படி இருக்குது. அடுத்த மாதம் ஐ திங்க் ஜூலைலேருந்து நார்மலாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சிரமத்துக்கு மன்னிக்கணும். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி 3ஆம் இடத்தில் இருந்தால் என்ன அர்த்தம்? தைரியம், தன்னம்பிக்கை, எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அதீதமான உழைப்பு, இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்தா அது சுக்கிரன். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன, குழந்தைகளால் சந்தோஷம், மனசில் நிம்மதி எல்லாமே இருக்குது. குறிப்பாக இந்த திரைப்படத்துறை, அப்புறம் இந்த மாதிரியான இந்த டிவி டெலிவிஷன், இது மாஸ் மீடியா, இதில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவீங்க, நல்லா செயல்படுவீங்கன்னு அர்த்தம். 7ஆம் இடத்தில் சூரியன் 8ஆம் இடத்துக்கு மாறுவார். அப்போ 8ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது என்ன ஒரு விஷயம்? தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தாதீங்க, தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீர்கள். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது அவசியம். மற்றபடி பார்த்தா வருமானம் சீராக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் இந்த ஒரு காலகட்டம் நல்ல ஒரு காலமாக இருக்கிறது. குறிப்பாக மனதில் தைரியம் இருந்தால், என்ன சொல்கிறது, தைரியசாலிக்கு கடலே முழங்கால் மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வசனம். அது மாதிரி தைரியம் இருக்கும்போது எதையுமே சமாளிக்கக்கூடிய அந்த வன்மை பிறக்கும். அது இப்போ உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் உங்கள் செயல்பாடுகளில் சிறப்பான ஒரு வெளிப்பாடு தென்படும். உங்கள் கான்ஃபிடென்ஸை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.